பியூட்டிஃபுல். எது உங்களுக்கு பிடித்த படிப்பு, எது உங்களுக்கு பிடித்த வேலை, நீ என்னவாக வேண்டும் என்ற ஒன்றை தெரிந்து கொண்டு உன்னுடைய உடல் பொருள் ஆவி அத்துணையும் அதிலே செலவு செய்தால் nothing in the universe can stop the idea whose time has come. இந்த உலகத்தில் எந்த சக்தியாலும் உன்னுடைய வெற்றியை தடுக்க முடியவே முடியாது. இதிலிருந்து என்ன தெரியுது? அருமை மாணவர்களே, மாணவிகளே, the golden key to remember is the sole author of your success is your mind. If you master your thoughts, you master your mind. Once you master your mind, you master your life. When you master your life, you master your destiny. எண்ணத்தினால் எதை வேண்டுமானாலும் வெல்ல முடியும். நீங்கள் இத்தனை பேரும் இந்த வகுப்பிலே படித்துக்கொண்டு இப்பொழுது நீங்கள் வாங்குகின்ற மார்க்கை வாங்கிட்டு, அல்லது பெற்றோர்கள் இந்த நிலையிலே அல்லது இங்கே மேடையில் அமர்ந்திருப்பவர்களோ நானோ இந்த நிலையில் இருப்பதற்கு ஒரே காரணம் உன்னுடைய எண்ணம். சிந்தனையிலே கவனம் வையுங்கள். அவைகள் தான் எண்ணங்களாக மாறுகின்றன. உங்களுடைய எண்ணங்களிலே கவனம் வையுங்கள். அவைகள் தான் சொற்களாக வெளிவருகின்றன. உங்களுடைய சொற்களிலே கவனம் வையுங்கள். அவைகள் தான் செயல்களாக மாறுகின்றன. உங்களுடைய செயல்களிலே கவனம் வையுங்கள். அவைகள்தான் பழக்கங்களாக மாறுகின்றன. உங்களுடைய பழக்கங்களிலே கவனம் வையுங்கள். அவைகள்தான் உங்களுடைய வாழ்க்கையே புரட்டி போடுகின்றன. அப்படியா? என்ன நினச்சாலும் அது மாதிரி ஆயிடலாமா? நீங்கள் அது மாதிரி ஆனீங்களா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வரலாம். இப்போ என்னை அறிமுகப்படுத்தும் போது படித்தாங்க இல்லையா, துப்பாக்கி சுடும் போட்டியில் 3 முறை தங்கப்பதக்கம் வாங்கியவர், ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்களிடம் பதக்கம் வாங்கியவர்னு படத்தெல்லாம் போட்டு பார்த்துருக்கீங்கள. உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா? துப்பாக்கியை தூக்கிட்டே அலைஞ்ச காவல்துறை அதிகாரி 35 ஆண்டுகள் நான். எனக்கும் இந்த மைக்குக்கும் இந்த மேடை பேச்சுக்கும் ஏதாவது சம்மந்தம் உண்டு? 35 ஆண்டுகள் காவல்துறையிலே பணிபுரிந்த நான், பல வழக்குகளை கையாண்ட நான், இந்த சமுதாயம் நமக்கு நிறைய கொடுத்திருக்கிறது, இந்த சமுதாயத்திற்கு நாம் ஏதேனும் தர வேண்டும் என்றால் என்ன தர முடியும் என்று நினைத்து, நம்மிடம் இருக்கின்ற நல்ல அனுபவங்களை, கருத்துக்களை தமிழ் மொழியின் மூலம் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று நினைத்து பேசலாம் பள்ளிக்கூடங்களையும் கல்லூரிகளிலும் நினச்சேன் எண்ணம். ஆனால் பள்ளிக்கூடங்களுக்கு பேச போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அங்கே நிறைய பேர் பேசுகிறவங்க இருக்காங்க. இந்த தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சொற்பொழிவாளர்கள் இருக்காங்க. மிகப்பெரிய இன்டலெக்சுவல் ஃபீல்டு இது. இதில் சாதாரணமாலாம் ஜெயிக்க முடியாது. அதுக்கு என்ன செய்யணும்? வெளிநாடுகளில் போனால் பல்கலைக்கழகங்கள் என்னை அழைக்க வேண்டும் என்றால் அடிப்படை தகுதியே பிஹெச்டிங்கிறான். நான் போலீஸ் ஆஃபீஸர். சரி, பிஹெச்டி படிக்கணும்னு போய் யூனிவர்சிட்டியில் கேட்டேன். அவங்க சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, சார் நீங்கள் எம்எஸ்சி பயாலஜியில் 2nd கிளாஸ் தான் வாங்கியிருக்கீங்க சார், 1st கிளாஸ் இருந்தால் தான் பதிவு பண்ணவே முடியும், அப்ளிகேஷனே அக்செப்ட் ஆகும் பிஹெச்டிக்குன்னாங்க. பிஹெச்டி வாங்கினவங்க நிறைய பேர் இருப்பீங்க. திரும்ப எம்ஏ தமிழ் படித்தேன். 1st கிளாஸில் பாஸ் பண்ணேன். எப்போ? எஸ்பியாக இருக்கும்போது. அதுக்கப்புறம் தமிழ் யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி டாக்டரேட்டுக்காக பதிவு செய்கிறேன். D++ வாங்கி பிஹெச்டி முடிக்கிறேன். கல்லூரிகள்லாம் அழைக்கிறாங்க டாக்டர்னு. கல்லூரிகளுக்கு போனால் தான் தெரியுது அங்கே ஏற்கனவே ஏகப்பட்ட டாக்டர் இருக்காங்க. சரி, இதில் எப்படி ஜெயிக்கிறது? அப்போ தான் தெரிஞ்சு, நிறைய பட்டங்களை பெற்று தன்னுடைய பெயரை அலங்கரிப்பவர்களை விட நல்ல புத்தகங்களை படித்து தன்னுடைய மனதை அலங்கரிப்பவர்கள் மட்டுமே மாணவ மாணவிகளினுடைய மனதிலே இடம் பிடிக்க முடியும் என்று தெரிந்து 3 ஆண்டுகள் புத்தகங்களோடு உண்டு உறங்கி உயிர்த்தெழுந்து இன்று இங்கு மட்டுமல்ல உலகம் முழுவதும் இணையத்திலே அதிகமாக தேடப்படுபவனும் பொது வெளியிலே அதிகமாக தேவைப்படுபவனுமாக நான் என்னை மாற்றிக்கொண்டிருக்கின்றேன் என்றால், அவர்கள் என்னை அறிமுகப்படுத்தும் போது ஒரேஷியஸ் ரீடர் என்று அறிமுகப்படுத்தினார்களே, தொடர் வாசிப்பையும் கடின உழைப்பையும் தவிர வேறு என்ன இருக்க முடியும்? உங்களுடைய சிந்தனைக்கே விட்டு விடுகின்றேன். அப்போ இந்த புத்தகங்கள் எவ்வளோ இருக்குது? ஓடிக்கொண்டிருப்பது கடிகார முள்ளல்ல நம்முடைய வாழ்க்கை. 1 கோடி ரூபாய் கொடுத்து கூட கடந்து போன 1 மணி நேரத்தை வாங்க முடியாது என்ற அறிவு நமக்கு இல்லாத காரணத்தினால் 199% வாட்ஸ்அப்பிலும் மற்றதிலும் வருவதில் மிகைப்படுத்தப்பட்டதோ பொய்யான விளம்பரங்களோ பொய்யான தகவல்களோ வருவதிலே நம் பொன்னான நேரத்தை செலவு செய்து கொண்டிருக்கின்றோம். எத்தனை பேருக்கு இது தெரியும்? இந்த சமூக ஊடகங்கள் மிகப்பெரிய புத்திசாலிகளால் வடிவமைக்கப்படுகிறது. தெரியுமா உங்களுக்கு? அப்ளிகேஷன், செயலிகள் என்று சொல்லக்கூடிய
இந்த அப்ளிகேஷன்ஸ் மிகப்பெரிய புத்திசாலிகளால் வடிவமைக்கப்படுகிறது. உங்களுடைய நேரத்தையும் கவனத்தையும் தங்களிடமே எப்படி வைத்துக் கொள்வது என்பதை அவர்கள் அற்புதமாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள். இது எத்தனை பேர் தெரியும் உங்களுக்கு? அது மட்டுமா, செல்போன்ல இருந்து தன்னுடைய தளத்திலிருந்து நீ வெளியேறிவிடக்கூடாது என்பதற்காக நீங்கள் ஒரு நியூஸே எடுத்துங்களேன். ஒரு நியூஸ் பார்த்துட்டு இருப்பீங்க, அட்வர்டைஸ்மெண்ட் வரும், அடுத்து மிக முக்கியமான செய்திகள், அதுவரை எங்களோட இணைந்திருங்கள், ரொம்ப முக்கியமான செய்தி வரப்போல் இருக்குது, +2ல் எப்படி 100க்கு 100 மார்க் வாங்குறதுன்னு வரப்போகுதுன்னு பார்த்துட்டு இருந்தேன்னா ஒரு நடிகனும் நடிகையும் சேர்ந்தாங்களா பிரிஞ்சாங்களான்னு போடுவோம். இது உனக்கு தேவையா? இப்படித்தான் உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய கவனத்தையும் தங்களிடம் வைத்துக் கொள்வதை உங்களை அறியாமலேயே உங்களுடைய உணர்ச்சிகளை கிளர்ச்சி நிலைக்கு கொண்டு வந்து தங்களிடமே தக்க வைத்துக் கொண்டு அவர்கள் பணம் சம்பாதித்துக் கொண்டு இருக்கிறார்கள். நாம் நம்மிடம் இருப்பதை இழந்து நிற்கின்றோம். ஃபேஸ்புக்கில் நீ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஃபேஸ்புக்கில் ஒரு ஃபோட்டோவை நீ போடுறேன்னு வச்சுக்கோங்க. ஃபோட்டோவை போட்ட உடனே மனித உளவியல் என்ன தெரியுமா? உன்னுடைய மனம் உணர்வுபூர்வமான உணர்ச்சி பூர்வமான கிளர்ச்சி நிலைக்கு போயிடும். எத்தனை பேர் பார்ப்பான்? எத்தனை பொண்ணுங்க பார்க்கும்? லைக் போடுவாங்களா இல்லையா? மனித உளவியல் மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன தெரிந்து கொள்ளுகிறார்கள், என்ன அறிந்து கொள்ளுகிறார்கள், நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளுவதிலே உங்களுடைய மனம் ஆளாய் பறக்கிறதாம். பாராட்டுக்கும் மகிழ்ச்சிக்கும் மற்றவர்கள் தங்களை பாராட்ட வேண்டும், புகழ வேண்டும் என்பதற்காக மனித மனம் இயங்குகிறதாம். இந்த உளவியலை அவன் தெரிந்து வைத்துக்கொண்டு உன் படத்தை யாருக்கு அனுப்பணும், எவ்வளோ நேரம் அனுப்பணும், இன்னைக்கு மட்டும் வைக்கணுமா, நாளைக்கு வைக்கணுமா, இந்த நிரல் வரிசையை, தொழில்நுட்பத்தை அவர்கள் ஏற்கனவே தயாரித்து வைத்திருக்கிறார்கள். 10 பேருக்கு போன உடனே நீ லைக் போட்டோன்னே ஹே யூ ரிசீவ்டு 10 likes அப்படின்னு வரும். உனக்கு ரெக்க கட்டி பறக்கும். நம்ம எவ்வளோ முட்டாள்னு தெரியுமா உங்களுக்கு? 10 பேரில் 9 பேர் அவன் ஏதாவது போட்டால் நீ லைக் போடணுமேங்கிறதுக்காக லைக்னு போடுறான், உண்மையிலே விரும்பி போடலையாம். இந்த அடிப்படையை கூட தெரியாமல் நமக்கு இவ்வளோ பேர் பார்க்குறான், எவ்வளோ பேர் நம்மளை லைக் பண்ணிட்டான், எவ்வளோ முட்டாள்தனம் பாருங்க. நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனர் யார்? நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனர் ரீட் ஹேஸ்டிங். அவன்கிட்ட போய் கேட்குறாங்க, உனக்கு யூடியூப் ஃபேஸ்புக்கில் எதிராக போட்டி. நான் என்ன தெரியுமா சொன்னான்? இங்கே உட்காந்துருக்கீங்கல்ல, இந்த இளைஞர்களினுடைய தூக்கம் தான் என்னுடைய ஒரே போட்டிங்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? தூங்குகிற நேரத்தில் கூட உன்னை தூங்க விடாமல் டார்க் மோடு, நைட் மோடெல்லாம் கொடுத்து உன் வசதிக்கு இல்லை, ராத்திரி 2 மணி வரைக்கும் செல்லை நோண்டிக்கிட்டு இருந்துட்டு காலையில் சட்டை பட்டன் போட்டோமா இல்லையான்னு கூட தெரியாமல் பைத்தியக்கார மாதிரி நடப்போம். ஆம்ஸ்ட்ராங் நிலாவில் நடக்கிற மாதிரி தூக்கம் இல்லாமல். என்ன சாப்பிட்டோன்னு தெரியாது, அம்மா அப்பா என்ன சொன்னாங்கன்னு தெரியாது, கிளாஸில் பாடம் புரியுமா? இப்படியே உலாவிக் கொண்டிருக்கின்றீர்கள். இதுதான் அவனுக்கு வேணுங்கிறான். ராத்திரி போகும்போது படுக்கைக்கு செல்ஃபோனை எடுத்துகிட்டு போய் 2 மணி வரைக்கும் செல்ஃபோனை பார்த்துட்டு காலையில் விழித்து எழுந்தவுடன் உடனே செல்ஃபோனை தேடுவோம். ஏன்? உக்ரைனில் குண்டு விழுந்துருச்சா, ஓசோனில் ஓட்டை விழுந்துருச்சா, இல்லைன்னா வாழ முடியாதுன்னு. இதை எடுத்து பார்த்துட்டு இப்படி இருக்கிறவங்கள 100க்கு 50 பேர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் டயக்னோஸ்டிக் மேனுவல்னு அமெரிக்காவில் மனநல மருத்துவர்கள் ஒரு மேனுவல் போடுறாங்க, மேகசின். 50% இந்திய மாணவர்கள் செல்போன் அடிக்ட்டுங்கிறான். கிரைன்னு ஒரு அமைப்பு இருக்கு, சைல்டு ரைட்ஸ் அண்ட் யூ. 25% மாணவர்கள் இந்த செல்போன் அடிக்ஷன்லேருந்து வெளியில் வர முடியாமல் கெட்டு போயிட்டான், மனநல மருத்துவம் தேவைன்னு போடுறான். எத்தனை பெற்றோர்களுக்கு இது தெரியும்? அப்படின்னா இந்த செல்ஃபோனை நம்ம எப்படி இதிலிருந்து நம்ம தப்பிக்கணும், அதிலிருந்து நம்ம தப்பிக்காதனால தான் மார்க் குறையுது, நம்ம வாழ்க்கை கெடுது, நம்ம பிரச்சனையில் மாட்டிக்கிறோம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா இந்த செல்ஃபோனை போல ஒரு வரம் எதுவும் இல்லை. இந்த செல்ஃபோனை நான் என்னுடைய முன்னேற்றத்திற்காக மட்டுமே உபயோகப்படுத்துகிறேன், மற்றவர்களுடைய முன்னேற்றத்திற்காக அல்ல. ஒரு நாளைக்கு 1/4 மணி நேரம் அல்லது அரை மணி நேரம் எனக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு நான் வச்சிட்றேன். அதில் வர்ற எந்த குப்பையும் பார்க்கறதில்ல. ரொம்ப அவசிய தேவைன்னா ஏதாவது பாட்டு கேட்கணுமா, ஏதாவது நல்ல தன்னம்பிக்கை உரையை கேட்கணுமா, அந்த மாதிரி கேட்குறத தவிர வேறு எதையும் நான் செய்கிறதில்ல. அது கூட உங்கள்கிட்ட பேசணுங்கிறதுக்காக. அப்போ நீங்கள் இதை எப்படி உபயோகப்படுத்தணும் என்பதை உங்களுடைய முடிவுக்கே விட்டு விடுகிறேன். நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகி விடுவாய். உயிர் எப்படி எண்ணின அவ்வுயிர்க்கு அப்படி அளித்தருள் அருட்பெருஞ்சோதி என்கிறார் ராமலிங்க அடிகளார்.
பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே. கண்ணதாசன். புது புது உலகமும் போய் வரும் தூரமும் அவரவர் எண்ணங்களே. அதே கண்ணதாசன். நீ எதை கேட்கிறாயோ அதைத்தானடா வாழ்வு உனக்கு தருகிறது, அதனால் பெரிதனும் பெரிது கேள். இப்போ உங்களுடைய தாளாளர், உங்களுடைய செக்ரட்டரி, செயலாளர்லாம் அங்கே உட்காந்துருக்காங்க. பெருசாக நினச்சி பெருசாக திங்க் பண்ணதுனால தானே இந்த கல்யாண மண்டபம், பக்கத்தில் ஹோட்டல், உங்கள் பள்ளிக்கூடம், அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10000 நாட்டல், பின்னர் உள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல், அன்னை யாவினும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல்னு ஏழை பிள்ளைகளுக்கு எழுத்தறிவிக்கிறது தான் உலகத்திலே புண்ணியமானதுன்னு பெருசாக நினச்சதுனால தானே ஒரு பள்ளிக்கூடத்தை வாங்கி அதை விருத்தி செய்ய வேண்டும் என்று நினைத்து, சாதாரண 300 பேர் இந்த பள்ளிக்கூடத்தில் 1200 பேர் இன்றைக்கி இருக்கிறீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு தாளாளரிடம், அந்த மாதிரி ஒரு செயலாளரிடம் படிக்கின்ற, அவர்கள் பள்ளியில் படிக்கிறவர்கள் நீங்கள் பெருசாக நினைக்கணுமா இல்லையா? இல்லைன்னா இதில் படிக்கிறதுல என்ன பிரயோஜனம்? திங்க் பிக். ஒரு மனிதனை உயர்த்துவது அவனுடைய சிந்தனை தான். ரூசோ. மனிதர்கள் தங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்பவே உயர்ந்த நிலையிலும் தாழ்ந்த நிலையிலும் வாழ்கிறார்கள். எமர்சன். வாட் எவர் எ மைண்ட் ஆஃப் எ மேன் கேன் கன்சீவ் அண்ட் பிலீவ் ஹி கேன் அச்சீவ். நெப்போலியன் ஹில். when you really want something, the universe always conspire in your favor. அல்கமிஸ்ட்ங்கிற புத்தகத்தில் பவுலோ கோலோ சொல்கிறான், உன்னுடைய மனம் நீ ஒன்றாக ஆக வேண்டும் என்று நினைத்து அதை கருத்தரித்து விட்டால் அது நிச்சயமாக நடந்தே தீருங்கிறான். இப்போ நான் அவங்க எல்லாரையும் பார்க்குறேன், எல்லாருடைய முகம் எனக்கு தெரியுது. I see something in you. I don't know what it is. You have to find it out. You and I are unique. But all of us have something special that makes you beautiful. Do you know what makes you special? When you find it out, you are successful. நான் உங்களுடைய முகத்தில், ஒவ்வொருவருடைய முகத்திலும் ஏதோ ஒரு அற்புதமான சக்தியை பார்க்கின்றேன். அது என்ன என்று எனக்கு தெரியாது. நீனும் நானும் தனித்துவமானவர்கள். அந்த விருப்பம், அந்த சக்தி, அந்த திறமை உனக்குத்தான் தெரியும். அதை நீ தான் கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடித்த அடித்த மாத்திரத்திலேயே வெற்றி என்ற முதல் படிக்கட்டிலே நீ கால் எடுத்து வைக்கின்றாய். சரி, கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தட் இஸ் யுவர் ஐடியா, தட் இஸ் யுவர் விஷன், தட் இஸ் யுவர் மிஷன். டேக் அப் அன் ஐடியா, மேக் தட் ஒன் ஐடியா யுவர் லைஃப், திங்க் ஆஃப் இட், dream of it, live on that idea. Let your brain, muscles, nerves and every part of your body be full of that idea. That makes you beautiful. எது உங்களுக்கு பிடித்த படிப்பு, எது உங்களுக்கு பிடித்த வேலை, நீ என்னவாக வேண்டும் என்ற ஒன்றை தெரிந்து கொண்டு உன்னுடைய உடல், பொருள், ஆவி அத்துணையும் அதிலே செலவு செய்தால், nothing in the universe can stop the idea whose time has come. இந்த உலகத்தில் எந்த சக்தியாலும் உன்னுடைய வெற்றியை தடுக்க முடியவே முடியாது. இதிலிருந்து என்ன தெரியுது? அருமை மாணவர்களே, மாணவிகளே, the golden key to remember is the sole author of your success is your mind. If you master your thoughts, you master your mind. Once you master your mind, you master your life. When you master your life, you master your destiny. எண்ணத்தினால் எதை வேண்டுமானாலும் வெல்ல முடியும். நீங்கள் இத்தனை பேரும் இந்த வகுப்பிலே படித்துக்கொண்டு இப்பொழுது நீங்கள் வாங்குகின்ற மார்க்கை வாங்கிட்டு, அல்லது பெற்றோர்கள் இந்த நிலையிலே அல்லது இங்கே மேடையிலே அமர்ந்திருப்பவர்களோ நானோ இந்த நிலையில் இருப்பதற்கு ஒரே காரணம் உன்னுடைய எண்ணம். சிந்தனையிலே கவனம் வையுங்கள். அவைகள் தான் எண்ணங்களாக மாறுகின்றன. உங்களுடைய எண்ணங்களிலே கவனம் வையுங்கள். அவைகள்தான் சொற்களாக வெளிவருகின்றன. உங்களுடைய சொற்களிலே கவனம் வையுங்கள். அவைகள்தான் செயல்களாக மாறுகின்றன. உங்களுடைய செயல்களிலே கவனம் வையுங்கள். அவைகள்தான் பழக்கங்களாக மாறுகின்றன. உங்களுடைய பழக்கங்களிலே கவனம் வையுங்கள். அவைகள்தான் உங்களுடைய வாழ்க்கையே புரட்டி போடுகின்றன. அப்படியா? என்ன நினச்சாலும் அது மாதிரி ஆயிரலாமா? நீங்கள் அது மாதிரி ஆனீங்களா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வரலாம். இப்போ என்னை அறிமுகப்படுத்தும் போது படித்தாங்க இல்லையா, துப்பாக்கி சுடும் போட்டியில் 3 முறை தங்கப்பதக்கம் வாங்கியவர், ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்களிடம் பதக்கம் வாங்கியவர்னு படத்தெல்லாம் போட்டு பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா? துப்பாக்கியை தூக்கிட்டே அலைஞ்ச காவல்துறை அதிகாரி 35 ஆண்டுகள் நான். எனக்கும் இந்த மைக்குக்கும் இந்த மேடை பேச்சுக்கும் ஏதாவது சம்மந்தம் உண்டா? 35 ஆண்டுகள் காவல்துறையிலே பணிபுரிந்த நான், பல வழக்குகளை கையாண்ட நான், இந்த சமுதாயம் நமக்கு நிறைய கொடுத்திருக்கிறது, இந்த சமுதாயத்திற்கு நாம் ஏதேனும் தர வேண்டும் என்றால் என்ன தர முடியும் என்று நினைத்து
நம்மிடம் இருக்கின்ற நல்ல அனுபவங்களை, கருத்துக்களை தமிழ் மொழியின் மூலம் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று நினைத்து பேசலாம் பள்ளிக்கூடங்களையும் கல்லூரிகளிலும் நினச்சேன் எண்ணம். ஆனால் பள்ளிக்கூடங்களுக்கு பேச போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அங்கே நிறைய பேர் பேசுகிறவங்க இருக்காங்க. இந்த தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சொற்பொழிவாளர்கள் இருக்காங்க. மிகப்பெரிய இன்டலெக்சுவல் ஃபீல்டு இதில் சாதாரணமாலாம் ஜெயிக்க முடியாது. அதுக்கு என்ன செய்யணும்? வெளிநாடுகளில் போனால் பல்கலைக்கழகங்கள் என்னை அழைக்க வேண்டும் என்றால் அடிப்படை தகுதியே பிஹெச்டிங்கிறான். நான் போலீஸ் ஆஃபீஸர். சரி, பிஹெச்டி படிக்கணும்னு போய் யூனிவர்சிட்டியில் கேட்டேன். அவங்க சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, சார் நீங்கள் எம்எஸ்சி பயாலஜியில் செகண்ட் கிளாஸ் தான் வாங்கியிருக்கீங்க சார், ஃபஸ்ட் கிளாஸ் இருந்தால் தான் பதிவு பண்ணவே முடியும், அப்ளிகேஷனே அக்செப்ட் ஆகும் பிஹெச்டிக்குன்னாங்க. பிஹெச்டி வாங்கினவங்க நிறைய பேர் இருப்பீங்க. திரும்ப எம்ஏ தமிழ் படித்தேன். ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணேன். எப்போ? எஸ்பியாக இருக்கும்போது. அதுக்கப்புறம் தமிழ் யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி டாக்டரேட்டுக்காக பதிவு செய்கிறேன். D++ வாங்கி பிஹெச்டி முடிக்கிறேன். கல்லூரிகள்லாம் அழைக்கிறாங்க டாக்டர்னு. கல்லூரிகளுக்கு போனால் தான் தெரியுது அங்கே ஏற்கனவே ஏகப்பட்ட டாக்டர் இருக்காங்க. சரி, இதில் எப்படி ஜெயிக்கிறது? அப்போ தான் தெரிஞ்சு நிறைய பட்டங்களை பெற்று தன்னுடைய பெயரை அலங்கரிப்பவர்களை விட நல்ல புத்தகங்களை படித்து தன்னுடைய மனதை அலங்கரிப்பவர்கள் மட்டுமே மாணவ மாணவிகளினுடைய மனதிலே இடம் பிடிக்க முடியும் என்று தெரிந்து 3 ஆண்டுகள் புத்தகங்களோடு உண்டு உறங்கி உயிர்த்தெழுந்து இன்று இங்கு மட்டுமல்ல உலகம் முழுவதும் இணையத்திலே அதிகமாக தேடப்படுபவனும் பொது வெளியிலே அதிகமாக தேவைப்படுபவனுமாக நான் என்னை மாற்றிக்கொண்டிருக்கின்றேன் என்றால், அவர்கள் என்னை அறிமுகப்படுத்தும் போது ஒரேஷியஸ் ரீடர் என்று அறிமுகப்படுத்தினார்களே, தொடர் வாசிப்பையும் கடின உழைப்பையும் தவிர வேறு என்ன இருக்க முடியும்? உங்களுடைய சிந்தனைக்கே விட்டு விடுகின்றேன். அப்போ இந்த புத்தகங்களில் எவ்வளோ இருக்குது? படிப்பில் எவ்வளோ இருக்குது? படித்தவங்கன்னா எவ்வளோ மரியாதை இருக்குது? படிக்கணுமா வேண்டாம்? இப்போ உங்கள் மாணவர்களுக்கு சொன்னோன்னே பெற்றோர்கள் அத்தனை பேருக்கும் முகத்தில் அப்படியே 1000 வாட்ஸ் பல்ப் மாதிரி இவ்வளோ நல்ல கருத்துக்களை பிள்ளைங்களுக்கு சொல்கிறாங்களே, நம்மளால் சொல்ல முடியாதெல்லாம் சொல்லிட்டார். என்ன பெற்றோர்களையும் நான் விட்டு வைப்பதாக இல்லை. மேடம் ஜெனிகோல் என்ற ஒரு உளவியலாளர் அவர் பதிவு செய்கிறாரு. பெரிய பிள்ளைகள் இருக்கின்ற காரணத்தினால் அப்படியே பேசுகின்றேன். ஒவ்வொரு பிள்ளையும் தாயினுடைய வழி நிறந்த வாசலிலிருந்து வெளியே வந்து விழும்போது அது என்ன நினைத்து கொண்டு வருகிறது என்பதை அதை சொல்லுவதைப் போலவே அந்த உளவியலாளர் பதிவு செய்கிறார். ஒவ்வொரு பிள்ளையும் என்ன செய்தான் அந்த பெற்றோர்களுக்கு, என்னுடைய விதி உங்கள் கையில் இருக்கிறது. ஏன் அப்படி நினைக்குதான்? பிள்ளை வரம் கேட்டவர்கள் நீங்கள். உங்களிடம் பிறக்க வேண்டும் என்று நான் வரம் கேட்கவில்லை. உங்களுடைய தலைமுறை தழைக்க வேண்டும், உங்களுக்கு மகிழ்ச்சி வேண்டும் என்ற ஒற்றை காரணத்தினால் பிள்ளை வரம் கேட்டவர்கள் நீங்கள். இந்த பூமி பந்து என்னுடைய வருகையை உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. இந்த உலகமே என்னுடைய வருகையை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? நாளை நான் எப்படி இருப்பேனோ அப்படித்தான் இந்த உலகமும் இருக்கும். தயவு செய்து பெற்றோர்களே, பிள்ளைகள் சொல்லுதான், என்னை இந்த உலகத்திற்கு ஒரு கொடையாக வளர்த்திடுங்கள், ஒரு சுமையாக வளர்த்து விடாதீர்கள். வளர்த்தால் அதற்கு பொறுப்பு நீங்களே என்று சொல்லுகிறதாம் பிறக்கும் போதே பிள்ளை. இது ரைட்டா சார்? 100% ரைட்டுமே. எப்படி தெரியுமா? Being a positive role model is the fastest and most powerful way to teach children, because children do not hear your words as deeply as they feel your actions. பிள்ளைகள் நீங்கள் சொல்லுவதை செய்வதை விட நீங்கள் செய்வதைத்தான் உற்று நோக்கி கொண்டிருக்கின்றன. நீங்கள் செய்வதைத்தான் பிள்ளைகள் செய்வார்கள். அப்படியா? எப்படி சார் அப்படி சொல்றீங்க? ஒரு நொடியிலே அதை என்னால் நிரூபிக்க முடியும் உங்கள் பிள்ளைகளுக்கு முன்னாலேயே, நல்ல எண்ணத்தோடு. இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் செய்கிறத பிள்ளைங்க கண்டிப்பாக செய்யும், நீங்கள் சொல்கிறத அவ்வளவுக்கு கேட்காது. அதை நிரூபிக்கணும். எப்படி? இங்கே அமர்ந்திருக்கின்ற பெற்றோர்கள் ஆசிரியர்களும் கூட, ப்ளீஸ் ரைஸ் அப் யுவர் ரைட் ஹேண்ட். ஆல் பேரண்ட்ஸ் ப்ளீஸ் ரைஸ் அப் யுவர் ரைட் ஹேண்ட். பரவாயில்லையா? எல்லாருமே தூக்குறீங்க. எல்லா பெற்றோர்களும் வலது கையை தூக்குங்க. ப்ளீஸ் ரைஸ் அப் யுவர் இண்டெக்ஸ் ஃபிங்கர். ஆள்காட்டி விரலை தூக்குங்க. இப்போ நான் சொல்கிறத செய்யுங்க. ப்ளீஸ் டச் யுவர் ஃபோர்ஹெட். நெத்தியை தொடுங்க.
ப்ளீஸ் டச் யுவர் நோஸ் டிப், ப்ளீஸ் டச் யுவர் சீக். அப்படியே கையை வைங்க. ப்ளீஸ் டச் யுவர் சீக்குன்னு நான் கன்னத்தை தொட சொல்லி சொன்னேன். நான் தொட்டது முகவாயை தொட்டேன். நீங்கள் அத்துணை பேரும் 1 மணி நேரமாக கரடியாக கத்திட்டு இருக்கேன். நான் சொல்கிறத ஒருத்தர் கூட செய்யலை, நான் செஞ்சது தான் அத்தனை பேர். டப்புக்குன்னு எடுத்துட்டீங்க பாருங்க. இருபத்தி 4 மணி நேரத்தில் அதிக நேரம் சீரியலே பார்த்து கொண்டிருக்கின்ற அம்மாக்கள் டிவி பார்க்காதன்னு பிள்ளைய சொன்னால் கேட்குமா? பாதி நேரம் செல்ஃபோனையே நோண்டிகிட்டு இருக்கிற அப்பா செல்ஃபோனை ரொம்ப நேரம் பார்க்காதரான்னு சொன்னால் பிள்ளை கேட்குமா? வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு பக்கத்து வீட்டு மாமா வந்து கேட்டால் இல்லைன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிற அப்பா அவன் நாளைக்கு சினிமாவுக்கு போயிட்டு வந்து ஸ்பெஷல் கிளாஸ் போயிட்டு வந்தேன்னு சொல்லுவான். நீங்கள் தானே சொல்கிறீங்க. குடிக்கின்ற பெற்றோர்கள் பிள்ளைகளை குடிக்காதே என்று சொல்வதற்கு என்ன தார்மீக உரிமை இருக்கிறது? நீங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டாமா? ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனேன்னா. பரவாயில்ல, இங்கே வந்து அப்பாலாம் நிறைய பேர் உட்காந்துருக்கீங்க. சாதாரணமாக நான் இந்த மாதிரி மீட்டிங் போனால் பேரண்ட்ஸ் வருவாங்கன்னு 10,000 பேர் இருக்கிற கூட்டத்தில் பேசுகிறேன்னு வச்சுங்களேன். நிறைய பேசியிருக்கேன். அந்த மாதிரி 8,000 பேர் அம்மாவாக இருப்பாங்க, 2,000 பேர் தான் அப்பா இருப்பாங்க. ஏன்னா இந்த பிள்ளைய வளர்க்குற வேலை, இந்த பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்லாம் அட்டன் பண்ணுற வேலை அம்மாவோட வேலைன்னு அப்பாவுக்கெல்லாம் நினைப்பேன். 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கான், ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனேன்னா. உங்களுக்கு பொருள் புரியும். தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். அப்பா பிள்ளைக்கு செய்கிற உதவி கற்றோர்கள் நிறைந்த அவையிலே மிகப்பெரிய மனிதனாக உருவாக்குவது அப்பாவோட வேலைடான்னு சொன்னோம். பாருங்களேன், இங்கே இருக்கிற பிள்ளைகள் ஒன்று இந்த வருஷத்தில் ஸ்டேட் ஃபஸ்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க. மேடைக்கு வருவாங்க, ஃபோட்டோகிராஃபர்லாம் நிற்பான். அம்மா மேடைக்கு போவாங்க, அப்பாவும் மேடைக்கு போவார். எப்படிப்பட்ட அப்பான்லாம் நான் சொல்கிறேன்ல, மேடைக்கு போனோன்னா ஃபோட்டோ எடுக்கும்போது அம்மாவை அப்படி தள்ளி போக சொல்லிவிட்டு புள்ள பக்கத்தில் அப்பா போய் முதல்ல நிற்பார். ஏன்னா ஃபோட்டோ நாளைக்கு பேப்பரில் வரும்ல. நிற்கிறதுல தப்பு இல்லை, அதே புள்ள உருப்படாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ சொல்லுவார், இந்த மாதிரி ஃபோட்டோ ஃபஸ்ட் மார்க் வாங்கிடுச்சுன்னு வச்சுங்களேன், பாத்தியாடி என் பிள்ளைய எவ்வளோ அறிவாளின்னு. எல்லாம் நான். அதே புள்ள உருப்படாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்க, என்னடி பிள்ளையா வளர்த்துருக்க அப்படின்னு அதே அப்பா சொல்லுவார். அரங்கின்றி வட்டாடி யற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டிக்கொள்ளல் முயுவ விளக்க உரை. அறிவு நிரம்புவதற்கு காரணமான நூல்களைக் கற்காமல் கற்றவரிடம் சென்று பேசுதல், சூதாடம் அரங்கு இழைக்காமல் வட்டுக்காயை உருட்டியாடினார் போன்றது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. அறிவு வளர்ச்சிக்கு ஏற்ற நூல்களைக் கல்லாதவர் கற்றவர் அவையில் பேசுவது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாம். கலைஞர் விளக்க உரை. நிறைந்த அறிவாற்றல் இல்லாமல் அவையில் பேசுவது ஆடுவதற்கான கட்டம் போட்டு கொள்ளாமலே சொக்கட்டான் விளையாடுவதைப் போன்றதாகும். அரங்கின்றி வட்டாடி யற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டிக்கொள்ளல் முயுவ விளக்க உரை. அறிவு நிரம்புவதற்கு காரணமான நூல்களைக் கற்காமல் கற்றவரிடம் சென்று பேசுதல், சூதாடம் அரங்கு இழைக்காமல் வட்டுக்காயை உருட்டியாடினார் போன்றது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. அறிவு வளர்ச்சிக்கு ஏற்ற நூல்களைக் கல்லாதவர் கற்றவர் அவையில் பேசுவது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாம். கலைஞர் விளக்க உரை. நிறைந்த அறிவாற்றல் இல்லாமல் அவையில் பேசுவது ஆடுவதற்கான கட்டம் போட்டு கொள்ளாமலே சொக்கட்டான் விளையாடுவதைப் போன்றதாகும். அரங்கின்றி வட்டாடி யற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டிக்கொள்ளல் முயுவ விளக்க உரை. அறிவு நிரம்புவதற்கு காரணமான நூல்களைக் கற்காமல் கற்றவரிடம் சென்று பேசுதல், சூதாடம் அரங்கு இழைக்காமல் வட்டுக்காயை உருட்டியாடினார் போன்றது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. அறிவு வளர்ச்சிக்கு ஏற்ற நூல்களைக் கல்லாதவர் கற்றவர் அவையில் பேசுவது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாம். கலைஞர் விளக்க உரை. நிறைந்த அறிவாற்றல் இல்லாமல் அவையில் பேசுவது ஆடுவதற்கான கட்டம் போட்டு கொள்ளாமலே சொக்கட்டான் விளையாடுவதைப் போன்றதாகும். அரங்கின்றி வட்டாடி யற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டிக்கொள்ளல் முயுவ விளக்க உரை. அறிவு நிரம்புவதற்கு காரணமான நூல்களைக் கற்காமல் கற்றவரிடம் சென்று பேசுதல், சூதாடம் அரங்கு இழைக்காமல் வட்டுக்காயை உருட்டியாடினார் போன்றது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. அறிவு வளர்ச்சிக்கு ஏற்ற நூல்களைக் கல்லாதவர் கற்றவர் அவையில் பேசுவது
கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாம். கலைஞர் விளக்க உரை. நிறைந்த அறிவாற்றல் இல்லாமல் அவையில் பேசுவது ஆடுவதற்கான கட்டம் போட்டுக் கொள்ளாமலே சொக்கட்டான் விளையாடுவதைப் போன்றதாகும். அரங்கின்றி வட்டாடி யற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டிக்கொள்ளல் முயூவ விளக்க உரை. அறிவு நிரம்புவதற்கு காரணமான நூல்களைக் கற்காமல் கற்றவரிடம் சென்று பேசுதல், சூதாடம் அரங்கு இழைக்காமல் வட்டுக்காயை உருட்டியாடினார் போன்றது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. அறிவு வளர்ச்சிக்கு ஏற்ற நூல்களைக் கல்லாதவர், கற்றவர் அவையில் பேசுவது, கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாம். கலைஞர் விளக்க உரை. நிறைந்த அறிவாற்றல் இல்லாமல் அவையில் பேசுவது ஆடுவதற்கான கட்டம் போட்டுக் கொள்ளாமலே சொக்கட்டான் விளையாடுவதைப் போன்றதாகும். அரங்கின்றி வட்டாடி யற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டிக்கொள்ளல் முயூவ விளக்க உரை. அறிவு நிரம்புவதற்கு காரணமான நூல்களைக் கற்காமல் கற்றவரிடம் சென்று பேசுதல், சூதாடம் அரங்கு இழைக்காமல் வட்டுக்காயை உருட்டியாடினார் போன்றது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. அறிவு வளர்ச்சிக்கு ஏற்ற நூல்களைக் கல்லாதவர், கற்றவர் அவையில் பேசுவது, கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாம். கலைஞர் விளக்க உரை. நிறைந்த அறிவாற்றல் இல்லாமல் அவையில் பேசுவது ஆடுவதற்கான கட்டம் போட்டுக் கொள்ளாமலே சொக்கட்டான் விளையாடுவதைப் போன்றதாகும். அரங்கின்றி வட்டாடி யற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டிக்கொள்ளல் முயூவ விளக்க உரை. அறிவு நிரம்புவதற்கு காரணமான நூல்களைக் கற்காமல் கற்றவரிடம் சென்று பேசுதல், சூதாடம் அரங்கு இழைக்காமல் வட்டுக்காயை உருட்டியாடினார் போன்றது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. அறிவு வளர்ச்சிக்கு ஏற்ற நூல்களைக் கல்லாதவர், கற்றவர் அவையில் பேசுவது, கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாம். கலைஞர் விளக்க உரை. நிறைந்த அறிவாற்றல் இல்லாமல் அவையில் பேசுவது ஆடுவதற்கான கட்டம் போட்டுக் கொள்ளாமலே சொக்கட்டான் விளையாடுவதைப் போன்றதாகும். அரங்கின்றி வட்டாடி யற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டிக்கொள்ளல் முயூவ விளக்க உரை. அறிவு நிரம்புவதற்கு காரணமான நூல்களைக் கற்காமல் கற்றவரிடம் சென்று பேசுதல், சூதாடம் அரங்கு இழைக்காமல் வட்டுக்காயை உருட்டியாடினார் போன்றது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. அறிவு வளர்ச்சிக்கு ஏற்ற நூல்களைக் கல்லாதவர், கற்றவர் அவையில் பேசுவது, கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாம். கலைஞர் விளக்க உரை. நிறைந்த அறிவாற்றல் இல்லாமல் அவையில் பேசுவது ஆடுவதற்கான கட்டம் போட்டுக் கொள்ளாமலே சொக்கட்டான் விளையாடுவதைப் போன்றதாகும். அரங்கின்றி வட்டாடி யற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டிக்கொள்ளல் முயூவ விளக்க உரை. அறிவு நிரம்புவதற்கு காரணமான நூல்களைக் கற்காமல் கற்றவரிடம் சென்று பேசுதல், சூதாடம் அரங்கு இழைக்காமல் வட்டுக்காயை உருட்டியாடினார் போன்றது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. அறிவு வளர்ச்சிக்கு ஏற்ற நூல்களைக் கல்லாதவர், கற்றவர் அவையில் பேசுவது, கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாம். கலைஞர் விளக்க உரை. நிறைந்த அறிவாற்றல் இல்லாமல் அவையில் பேசுவது ஆடுவதற்கான கட்டம் போட்டுக் கொள்ளாமலே சொக்கட்டான் விளையாடுவதைப் போன்றதாகும். அரங்கின்றி வட்டாடி யற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டிக்கொள்ளல் முயூவ விளக்க உரை. அறிவு நிரம்புவதற்கு காரணமான நூல்களைக் கற்காமல் கற்றவரிடம் சென்று பேசுதல், சூதாடம் அரங்கு இழைக்காமல் வட்டுக்காயை உருட்டியாடினார் போன்றது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. அறிவு வளர்ச்சிக்கு ஏற்ற நூல்களைக் கல்லாதவர், கற்றவர் அவையில் பேசுவது, கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாம். கலைஞர் விளக்க உரை. நிறைந்த அறிவாற்றல் இல்லாமல் அவையில் பேசுவது ஆடுவதற்கான கட்டம் போட்டுக் கொள்ளாமலே சொக்கட்டான் விளையாடுவதைப் போன்றதாகும்.